பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த அர்ச்சனாவுக்கும் வினுஷாவுக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷன் நடந்துருச்சு. அதாவது வினுஷா வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டு போகிறாங்க. வினுஷா வைத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த பையன் அப்படி பேசுனது தெரியும். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்மா டிவியில் போட்ட போதும் தெரியும். அதற்கு பிறகு அவன் தப்பு பண்ணிட்டான், அதை அவன் அனுபவிக்கணும். ஆனால் நீங்கள் அவனை கன்சோல் பண்ணிட்டீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இல்லை வினுஷா, நான் வந்து அந்த பிளாஸ்மாவில் போடும்போதே கேட்டேன், இது எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னேன். இன்னொன்று எல்லார் முன்னாடியும் இது வினுஷாவுக்கு நீ போய் கேமரா முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவன் வந்து அதை பார்த்த உடனே பயந்துட்டான். அதுக்கு வினுஷா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவன் அதை பார்த்த உடனே பயப்படலை, அவன் சமாளிக்க செஞ்சான். அவன் செய்த தவறு அவனால் உணரலை. நான் தான் அப்படி பேசினேன், என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அப்படி மாதிரி தான் அவன் செஞ்சான். இல்லை அவன் உடம்புலாம் நடுங்கிடுச்சு, அவன் பயந்துக்கிட்டு இருந்தான், அவன் சின்ன பையன். அதனால் தான் நான் என்ன சொன்னது உண்மை, அவனை கன்சோல் பண்ணது உண்மை. ஆனால் நான் இது கேமராவில் பார்த்து என்ன சொன்னேன் மன்னிப்பு கேட்டு வினுஷாகிட்டேங்கிறது நான் சொன்னேன். அது இல்லை விசித்ரா அம்மா சொன்னாங்க, அது நான் பார்த்தேன், நீங்கள் சொன்னதை நான் பார்க்கலையே. ஐயோ அது வரலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. பட் இவங்களும் தான் சொன்னாங்க, மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னாங்க. பட் அது வரலையா அண்ணன் அவங்க கேட்கும்போது நமக்கு என்ன பதில் சொல்கிறது? ஏன்னா சம்மந்தப்பட்ட அவங்க வினுஷா தான். அவங்க இப்போ 24/7 பார்த்துருந்தீங்கன்னா வந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க. நான் 24/7 பார்த்தேன். சரி, நீங்கள் அங்கே வந்து அதை மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு அவனை வந்து கன்சோல் பண்ணீங்க. எப்படிங்க மறப்பாங்க? இல்லை நான் எப்படி மறப்பேன்? சம்மந்தப்பட்ட நபர் நான் தானே. மக்கள் மறக்கிறாங்க, மறக்காத போகிறோம். எனக்கு அந்த வழி இருக்கும் இல்லையா? ஐயோ வினுஷா, நீ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாரி, என்னை மன்னிச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ சரி, இன்னொரு விஷயம், நான் வந்து அந்த விஷயத்தை எடுத்தது வந்து நான் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வினுஷா வந்து ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் அந்த பெட்ரூமில் உட்காந்து ஒரு விஷயம் பேசுனீங்களே, அது அந்த இடத்துல நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு ஃபயர் விட்டுருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் அவனை கன்சோல் பண்ணிவிட்டு அதே பெட்ரூமில் வரும்போது அந்த பெட்ரூமில் அந்த உப்புமா சாப்பிட்டுட்டு பேசும்போது அதை நீங்கள் எடுத்து பேசுனீங்க, அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுனீங்க. ஐயோ அதை நான் ஃபஸ்ட்டு எடுக்கல, அது விஷ்ணு தான் சொன்னார், நான் அதை ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்னை ரொம்ப ப்ரொவோக் பண்ணால், நான் அதனால் பண்ணேன். அப்போ நீங்கள் ப்ரொவோக் பண்ணுறதுக்கு நான் தான் ஆளா அப்படின்னு அவங்க கேட்கும்போது என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அர்ச்சனாவுக்கு. இப்போ நான் செய்தது தவறு தான். அந்த வீக் ஃபுல்லாக நான் தவறு செஞ்சேன். கமல் சாரே என்னை போட்டு ரோஸ் பண்ணார். அதனால் நான் அந்த வீக்கு நானே கிடையாது, ஏனே என்ன ஆச்சுனே தெரில. பொம்மை டாஸ்கில் கூட அந்த அம்மாவை ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சுக்க வினுஷா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்னேன்ல, அவனை நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன், அவன் பயந்துட்டான், சின்ன பையங்கிறதுனால அவனை கன்சோல் பண்ணேன், கன்சோலும் பண்ணேன், மன்னிப்பும் கேட்க சொன்னேன். இப்போ நான் சொல்கிறது பொய்னா அப்போ நான் சொன்னதும் பொய்யாயிடும் இல்லையா? கண்டிப்பாக இது எல்லாருமே பார்ப்பாங்க, அதனால் நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா பாட்டிக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லிவிடுமா? இல்லை, அவங்களும் அதை ரொம்ப வருத்தம் தான் பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து விஷ்ணுவை இவங்க ஏன் கேட்கல, ஏன் நான் விஷ்ணுவை கேட்காத உங்ககிட்ட கேட்குறேன்னா, விஷ்ணு அந்த சண்டை நடக்கும்போது என் வீட்லேயும் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கு, அவங்கள இப்படி கேட்டால் நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொன்னாராம். யாருக்கிட்டையோ நிக்சன்கிட்ட சொல்ல போல இருக்கு, யார்கிட்டையோ சொல்லியிருக்காராம். நீங்கள் அதை சொல்லலையே. நம்ம அந்த நேரத்தில் பார்த்தோம், அர்ச்சனா ஏதோ ஒரு ஹாஷாக கேட்டாங்க நிக்சனை, அவன் பயந்து முடியாந்துக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு கிடந்தான். அதுதான் பார்ப்போம். எனிவே இதை வந்து நான் 60 கேமரா முன்னாடி கேட்பேன்னு சொன்னாங்களே, நிக்சன் டெல்ல போல இருக்குது, அர்ச்சனாட்ட தான் கேட்க வந்திருக்காங்க. எனவே அந்த விஷயத்தில் அர்ச்சனா வந்து இந்த பெட்ரூமில் கேட்டது போல் அந்த இடத்துல கேட்டிருக்கணும்னு வினுஷா எதிர்பார்த்துருக்குறாங்க. இன்னொரு விஷயம் உண்மையை நான் சொல்லவா, இந்த பிரச்சனை நடந்தபோது கூட கமலஹாசன் அவர்கள் வினுஷா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி நிக்சனை சொல்லவே இல்லை. இவங்க இந்த பெட்ரூமில் பேசியதுக்கு பிறகு தான் கமலஹாசன் அவர்கள் நிக்சனை பார்த்து மன்னிப்பு கேள், எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பையன் மன்னிப்பு கேட்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். ஒரு வகையில் வினுஷாவுக்கு வந்து அர்ச்சனா மேலே கோபம் இருந்திருந்தா கூட வினுஷாவுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்ததில் அர்ச்சனாவின் பங்கும் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விசித்ரா அவங்க அங்கேயே கேட்டாங்க, விஷ்ணு கேட்டார், நீங்கள் அங்கே கேட்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. எனிவே இதை உங்ககிட்ட நான் கேட்கணும், அதனால் நான் கேட்டுட்டேன். எனிவே நீங்கள் நல்லா கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க.